நிலா மொத்தத்துக்கும் இந்த குடும்பத்தோட பொண்ணாவே மாறிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நிலா வந்துட்டு செம்ம ஹாப்பியா கிளம்பி வேலைக்கு போறாங்க. ஏதோ நம்ம வீட்டு பொண்ணு வேலைக்கு கிளம்பி போன மாதிரி இருந்துச்சு. இப்போ வேலைக்கு போகும்போது அங்க புதுசு தானே, அவங்க ஃபீல்டுக்கு புதுசு. ஸோ வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கிற எல்லார்கிட்டயும் நல்லாவே பேசுகிறாங்க. அப்போ தான் எம்டி வராரு. வந்துட்டு "நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நன்றி. நீங்க வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பரா ஒர்க் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு நம்ம கம்பெனியும் வளரும். அதே மாதிரி உங்களுக்கும் சம்பளம் இன்கிரிமெண்ட் ஆகும். உங்களோட ஃப்யூச்சருக்கு இது நல்ல ஒரு முதல் ஸ்டெப்பா இருக்கும்." அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு வேலைய பார்க்க சொல்றாரு. ஸோ நிலாவும் நெறைய இந்த வீடு கட்டுறதுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே போடுறதுக்கான பிளானு எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு ஒருத்தவங்க வராங்க. அப்போ இவங்கள எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு நேரா எம்டி ரூம்குள்ள போறாங்க. இப்போ இவங்கள பார்க்கும்போது எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க நிலா. அப்பதான் பல்லவனோட அம்மா ஃபோட்டோவ காட்டும்போது, அவங்க அதில பார்த்துருந்தாங்க இல்லையா? அவங்க அது மாரியே இருந்திருக்கு. என்ன இவங்க வந்து பல்லவனோட அம்மா மாதிரியே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பதான் பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு பொண்ணு கூட வேலை ஒர்க் பண்ற பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. "இவங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க தான் இந்த கம்பெனியோட எம்டி அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ உள்ள இருந்தாங்களே அந்த சாரு அப்படின்னு சொல்லும்போது, அது அவங்களோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இது பல்லவனோட அம்மா மாதிரி தானே இருக்குது. ஆனா இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எம்டின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்குறதுக்கு வட மாநிலத்தில இருந்து வந்தவங்க மாரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமா மேடம் வந்துட்டு நார்த் சைடுன்னு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணுமே புரியல. சரி அப்படின்ட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரே கன்ஃப்யூஸாவே இருக்கு. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே என்னங்க ஃபர்ஸ்ட் நாள் வேலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலா வந்து அத பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறதுனால, அ ஒண்ணுமே பேசாம இருக்கிறாங்க. "ஏன் என்னாச்சு? ரொம்ப டல்லா இருக்கிற. எதுவும் பிரச்சனையாப்பா?" அப்படின்ற மாதிரி சேரன் அண்ணா கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. இன்னைக்கு ஆஃபீஸ் சூப்பரா போச்சுண்ணா. இன்னைக்கு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்றாங்க. ஃப்யூச்சர்ல நம்மளும் இதே மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி, நம்மளும் ஃப்யூச்சர்ல வந்துட்டு இதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு பிளான்லாம் போட்டு குடுத்து, நம்மளே ஒரு ஆர்க்கிடெக்ட் பண்ணலானே ஒரு வீட்ட, அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா இதே மாரி கம்பெனி நம்மளும் ஸ்டார்ட் பண்றோம் நிலா, அப்படின்ற மாரி சேரணும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது, நிலாவுக்கு வந்துட்டு ஒரு மூச்சு வந்து பல்லவன பார்க்கும்போது யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. பல்லவனோட அம்மா தானே அவங்க? இல்ல நான் உங்கள தான் பார்த்தேனா? இல்ல வேற யாரையும் பார்த்தனா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இத பத்தி அவர்ட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நெனச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா வெளியில போயிட்டு நிலா வந்து நடேசன எழுப்புறாங்க. அவங்க உட்காந்துட்டு தான் இருந்தாரு. இவங்க போயிட்டு கேட்குறாங்க, "தூங்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதான் நான் தூங்கல, பாட்டு கேட்குறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இல்ல நான் ஒண்ணு கேட்பேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சொல்லு என்ன கேட்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பல்லவனோட அம்மா எங்க இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அவங்க இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எங்க இருக்கிறாங்க? சென்னையில தான் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு நடேசன் இருந்துட்டு, "நீ இருக்காங்களா?" அப்படின்னு கேட்கறதுக்கே நான் இன்னும் பதில் சொல்லல. அவங்க எங்க இருக்காங்க? சென்னையில தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கேள்வி கேட்டுட்டு போயிட்டே இருக்கிற. இன்னும் நீ கேட்ட முதல் கொஸ்டினுக்கே ஆன்சர் வரல அப்படின்ற மாரி சொல்ல, "நீ எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் நான் வந்து சொல்ல மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு நிலா இருந்துட்டு, "இன்னைக்கு பல்லவனோட அம்மாவ நான் பார்த்தேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நடேஷனுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிருது. "என்னடா இவ பார்த்தேன்னு சொல்றா! நம்ம இத பத்தி ஏதாவது மேற்கொண்டு பேசுனோம்னா, இவ இதையே வந்து பிடிச்சுக்கிருவா. ஒருவேளை நம்ம வாயிலேருந்து உண்மைய வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி சொன்னாளோ!" அப்படின்னு சொல்லும்போது, "அது நீ பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "இல்ல நான் அவங்கள பார்த்தேன். எனக்கு நல்லா தெரியும். அது பல்லவனோட அம்மா தான்." அப்படின்னு சொல்றாங்க. "பல்லவனோட அம்மா கிடையாது. அவங்க இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "போய் தூங்குமா. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதம்மா." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப நிலாவும், "என்ன இவரு இப்படி சொல்றாரு? அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்றாரே! அப்ப அவங்க யாரு?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போறாங்க. சரி அந்த கம்பெனில தானே இருப்போம். எப்படினாலும் அவங்கள பத்தி விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ இவங்களுக்கு நடேஷனுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே! சென்னையில தான் இருக்காங்கன்னு சொல்றா. அதே இவ பார்த்துட்டேன்னு சொல்றா. அப்ப இங்க தான் இருப்பாங்களோ! அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி என்னதான் நடக்குதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.